மா கேக்குறாருல, சொல்லுங்கம்மா. இவர்தான் உங்க வீட்டுக்காரரா? இல்ல சார், இவர் என் வீட்டுக்காரர் இல்ல. இல்லையா? நல்லா பாத்தீங்களாமா? ஆமா சார், நல்லா பாத்துட்டு இவர் என் வீட்டுக்காரர் கிடையாது. இவர் என் வீட்டுக்காரர் கிடையாது. மா கன்ஃபார்மா தான் சொல்றியாமா? ஆமா சார். அப்படியேம்மா கத்துனீங்க? ஒருவேளை எரிஞ்ச முகத்தை பார்த்ததுனால பயத்துல கத்தி இருப்பாங்க. மா நீ கத்துன கத்துல இது உங்க வீட்டுக்காரன்னு நினைச்சிட்டேன். நல்ல வேலை அப்படி எதுவும் இல்ல. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. சரி நீங்க கிளம்புங்க. உங்க வீட்டுக்கார பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா நாங்க சொல்றோம். போங்க போங்கம்மா. கையல் எப்படி இங்க வந்தா? இப்ப நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறத பார்த்தா ஏன் வந்து எதுக்கு வந்தேன்னு கேட்பாளே. நான் என்ன சொல்றது? கையல், நீ என்னம்மா இங்க? அந்த கேள்வியை நான் தான் கேட்கணும். நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணி, எதுக்காக நீங்க ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க? அது வந்து அண்ணி, நீங்க ஏதோ மறைக்கிறீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஆனா அது என்ன விஷயம்? ஏன் என்கிட்ட மறைக்கிறீங்கன்னு தான் தெரியல. நான் எதுவும் மறைக்கலமா. பொய் சொல்லாதீங்க அண்ணி. என்ன பார்த்ததும் உங்க முகத்துல தெரிஞ்ச பதட்டம் தான் எனக்கு சந்தேகத்தை வர வைக்குது. என்ன பிரச்சனை அண்ணி உங்களுக்கு? எதுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இங்க வந்தீங்க? அதுவும் எங்க யாருக்குமே தெரியாம நீங்க ஹாஸ்பிட்டல் வரதுக்கு என்ன காரணம்? அண்ணி, தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. இதுக்கு மேல எதையும் மறைக்க நினைக்காதீங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அத ஒண்ணா நின்னு சமாளிக்கலாம். நான் உங்க கூட இருப்பேன். அண்ணி, பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா கூட அதை எப்படி சமாளிக்கலான்னு தீர்வை நோக்கி ஓடலாம் அண்ணி. ஆனா நீங்க என்ன பிரச்சனைனே சொல்லாம இருந்தா எப்படி? இல்ல அண்ணி, இதனால நாங்க என்னென்னமோ யோசிக்க வேண்டியதா இருக்கு. இல்ல இதுதான் பிரச்சனையா இருக்குமோ, அதுதான் பிரச்சனையா இருக்குமோன்னு ஏகப்பட்ட குழப்பத்தோடையும் பயத்தோடையும் இருக்கும். இல்ல நீங்க இவ்ளோ பதட்டமா எங்க யார்கிட்டயும் சொல்லாம ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்கன்னா அதுக்கு நிச்சயமா வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க. அண்ணி, எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. எங்க கிட்ட நீங்க மறைச்ச விஷயம், மறைக்கணும்னு நினைக்கிற விஷயம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சொல்லுங்க அண்ணி. உங்களோட இந்த சைலன்ஸ் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். பதில் சொல்லுங்களேன். உங்களை பத்தி நினைச்சா கவலையா இருக்கு அண்ணி. உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோன்னு எங்க மனசு பதறுது. அது உங்களுக்கு புரியலையா? இவ்ளோ கேட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அண்ணி ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லுங்க, என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? கையில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. நான் எது பண்ணாலும் அதுல ஏதோ பிரச்சனை இருக்கு. நீங்களா முடிவு பண்ணா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்களாம் தேவையில்லாம பதட்டு என்னது? தேவையில்லாம பதட்டப்படுறோமா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? வீட்ல யார்கிட்டயும் சொல்லாம இங்க ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னா நாங்க என்ன யோசிக்க முடியும்? அண்ணி, ஹாஸ்பிட்டல் வரதுக்கு ரெண்டே காரணம் தான் இருக்க முடியும். ஒண்ணு நமக்கு உடம்பு சரியில்லாம இருக்கணும், இல்ல நம்ம சம்பந்தப்பட்ட யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாம இருக்கணும். உங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல. சொல்லுங்க, யார பக்கம் வந்தீங்க? நீங்க வந்த வேகத்தையும் உங்ககிட்ட இருந்த பதட்டத்தையும் பார்க்கும்போது மூர்த்திக்கு தான் ஏதோ பிரச்சனை, அவனுக்காக தான் நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு நான் ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இத்தனை நாள் அவனை பார்க்காம இருக்கிறதுனால மனசு இதோ யோசிக்குது. பயமா இருக்கு. கையல், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் வேற யாரையும் பார்க்க இங்க வரல.
எனக்கு உடம்பு சரியில்லாதான் டாக்டரை பார்க்கலான்னு வந்தேன். டாக்டரா? ஏன் என்னாச்சு உங்களுக்கு? சரியா தெரியலம்மா. ஒரு வாரமா எனக்கு அடிக்கடி தலை வலிச்சுக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு கூட நான் மிஸ்ல இருக்கும்போது உங்ககிட்ட தலை வலிக்குதுன்னு சொன்னேன்ல, அப்ப கிளினிக் போயிட்டு வரேன்னு சொன்னேன்ல. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஸ்கேன் எடுத்து பார்க்கணும்னு சொன்னாங்க. அதனாலதான் இன்னைக்கு ஸ்கேன் எடுக்கலான்னு வந்தேன். ஆ, நீங்க சொல்றத முழுசா உண்மைன்னு நம்ப முடியல அண்ணி. ஸ்கேன் எடுக்கிறதுக்காக ஏன் அவசரமா இவ்ளோ பதட்டத்தோட வரணும்? நான் அவசரமா வந்தது என்னமோ உண்மைதாம்மா. ஆனா பதட்டத்தோட எல்லாம் நான் வரல. அப்படி நீ நினைச்சிட்டு இருக்க. டைம்குள்ள வந்தாதான் டாக்டர் ஸ்கேன் எடுக்க முடியும்னு சொன்னாங்க. அதான் நேரம் ஆயிடுச்சுன்னு ஓடி ஓடி வந்தேன். வேற எதுவும் இல்லம்மா. இதான் உண்மைனா நீங்க இந்த விஷயத்த எங்க கிட்ட சொல்லிட்டே வந்திருக்கலாமே. எதுக்கு வேலை இருக்குன்னு போய் சொன்னீங்க? சொல்லி இருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? தேவையில்லாம இந்த மாதிரி ஏதாவது யோசிச்சு பதட்டமாயிருப்ப. அதனாலதான் உன்னை எதுக்கு பயமுறுத்தணும்னு நான் சொல்லாம வந்துட்டேன். என்ன கையில் இப்பவும் என் மேல உனக்கு நம்பிக்கை வரலையா? ஏன் இப்பெல்லாம் நான் எது சொன்னாலும் யாரும் நம்பவே மாட்டேங்கிறீங்க? ஐயோ, நம்பாமலாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. எங்களுக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சா உங்களை நினைச்சு நாங்க ஃபீல் பண்ணுவோம்னு சொல்லி இந்த ஹாஸ்பிட்டல் விஷயத்த மறைச்சிங்கல்ல. ஆ, அந்த மாதிரி வேற எந்த விஷயத்தையும் மறைக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். வேற எதையுமே மறைக்கலல்ல? ஆ, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல கையில். சரி வாங்க, உங்களை வீட்ல டிராப் பண்ணிட்டு நான் ஹோட்டல் போறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஐயோ, நானும் ஹோட்டலுக்கு வரேம்மா. இப்ப நான் நார்மலா தான் இருக்கேன். பரவாயில்ல அண்ணி, தலைவலின்னு சொன்னீங்கல்ல, நீங்க ரெஸ்ட் எடுங்க வாங்க. ஐயோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. என்ன இப்படி ஹோட்டலுக்கு வர வேண்டாம், எந்த வேலையும் செய்ய வேண்டாம்னு சொல்லுவீங்கன்னு தான் நான் உங்க யார்கிட்டயும் சொல்லாம இங்க வந்தேன். நான் ஹோட்டலுக்கு வரேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சொன்னா கேட்க மாட்டீங்க. சரி வாங்க. ஆ, அண்ணி, நீங்க ஸ்கேன் எடுக்க தானே வந்தேன்னு சொன்னீங்க. ரிப்போர்ட் கொடுத்தாங்களா? ரிப்போர்ட் எங்க? ஆ, அது டாக்டர் அப்படியே ஸ்கேன் எடுத்து வச்சு பார்த்துட்டு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா. ரிப்போர்ட்டை நாளைக்கு வந்து வாங்கிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்க அண்ணி, வாங்க போலாம். என்ன மன்னிச்சிருமா. வார்த்தைக்கு வார்த்தை போய் சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்க எல்லாரையும் நான் ஏமாத்திட்டு இருக்கேன். ஆனா எனக்கு வேற வழி தெரியலம்மா. உண்மையை சொல்லி நீங்கெல்லாம் நிம்மதி எழுந்து கஷ்டப்படுறத பார்க்க எனக்கு சக்தி கிடையாது. அதனால உங்ககிட்ட எதையும் சொல்ல முடியாத சூழ்நிலையில இப்படி போய் சொல்லி நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிடு. அண்ணி வாங்க.